வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு வெல்லம் வச்சு டேஸ்டியான ஹெல்த்தியான பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வழக்கமாக எப்போவும் பால் பாயாசம், ஜவ்வரிசி சேமியா பாயாசம் தான் செய்வோம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரே ஒரு கப்பு, நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஒரு கப்பு இதில் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு. இது நல்லா ஃப்ரை பண்ணணும், செவக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு இதை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு குக்கரில் வச்சு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட்லேயே ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்த உடனே ட்ரை கிரேப்ஸ், கிஸ்மிஸ் பழம் சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் சின்ன சின்ன பல்ல சேர்த்தும் போடலாம், கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அது எப்படினாலும் சரி, ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், தனித்தனியாக இருக்குது, அதே சமயம் வெந்தும் இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை அரைச்சிக்கலாம். வெல்லம் வந்து 1.5 கப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு 1.5 கப்பு வெல்லம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு அளவுக்கு வர வேண்டியதில் லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே ஏலக்காய் பொடி தூவிட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வேக வச்ச கடலைப்பருப்பை அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட இந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கடலைப்பருப்பையும் இதோடு சேர்த்துடலாம். தேங்காய் பால் 1 கப் சேர்த்துடலாம். தேங்காய் பால் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிக்கலைன்னா பசும்பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நட்ஸு, தேங்காய் எல்லாம் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் ஆன உடனே ஓரளவு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.